குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். சரிங்களா? ஸோ என்னென்னா மல்டி டைம் அனாலிசிஸ்ன்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஒரு மல்டி டைம் அனாலிசிஸ் ப்ராப்பராக எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைம் ஃப்ரேம்லேருந்து இன்னொரு டைம் ஃப்ரேமுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது இந்த இந்த மைனர் டைம் ஃப்ரேமோட 3 ஆர் மோர் டைம்ஸ் இந்த டைம் ஃப்ரேம் இருக்கணும் அப்படின்றது ரூலு. ஆனால் மினிமமாக 3லேருந்து 4 மடங்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்றது ரூலு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரூல் வச்சு பார்க்கும்போது, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிளாக நம்ம மந்த்லி பார்க்குறோம் அப்படின்னா, மந்த்லிக்குள்ளே 4 வீக்லி இருக்கு. ஸோ அப்போ நம்ம வீக் எடுக்கலாம். கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரு வீக்லி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு வீக்குக்குள்ள எத்தனை டேஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் டேஸ்ன்றது பார்த்தா 5 இருக்கு. ஸோ அதால நம்ம டே எடுக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஏன்னா மினிமம் 3 ஆர் அபோவ் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்க 5 இருக்குது. அதால எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு டே எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த டேக்கு நம்ம 4 ஹவர் அப்படின்றத எடுக்கிறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ டே ஒரு டேல மொத்தம் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த டேன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, காலையில அதாவது காலையில 1 மணிலேருந்து அடுத்த நாள் 1 மணி வரைக்கும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டே ஓட இதில் 12 கேண்டில்ஸ் இருக்கும். அப்படின்ற மாதிரி அஸ்யூம் பண்ணோம்னா கூட, நம்ம ஒரு டேன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மார்னிங் மார்னிங் ஒரு 12:00ன்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும், நைட்டு 12:00 வரைக்கும் உங்களுக்கு ஒரு 12 ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி கணக்கு. 24 ஹவர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கனாலுமே பார்த்தீங்கன்னா, மினிமம் 3 கேண்டில்ஸு. ஸோ மேக்ஸிமம் 6 கேண்டில்ஸ் அப்படின்ற கணக்கில் வருது. ஸோ இதுவுமே ஒரு கரெக்டான ஒரு ஃப்ரேம் தான். சரிங்களா? இதுக்கு அடுத்தது என்னன்னா, நம்ம 4 ஹவர் டு 15 மினிட்ஸ் போயிடுறோம். ஸோ இதுக்காக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல 4 ஹவர் அப்படின்றது 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது, அதாவது ஒரு ஹவருக்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 4 15 மினிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி 4 ஹார்ஸ்க்கு பார்க்கும்போது உங்களுக்கு 16 கேண்டில் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப ஹை ஆகிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4, 5, 6 இந்த ரேஞ்சில் வரும்போது, இங்கே 16ன்றது ஆகும்போது, இது ரொம்ப ஒரு ஹையரா மாறிடுது. சரிங்களா? ஸோ ட்ரேட்ஸ் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரேர். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஹார்ஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம 4 ஹவரோட டவுன் டைம் ஃப்ரேம் 1 ஹார் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ 1 ஹாரோட லோயர் டைம் ஃப்ரேம் நீங்க 15 மினிட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் டு 1 மினிட் பார்க்கலாம். சரிங்களா? சரி, இதை எப்படி ப்ரிசைஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹார் 5 மினிட்ஸ். ஓகேங்களா? 4 ஹார் 15 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் 1 மினிட். ஓகேங்களா? ஸோ 1 ஹாருக்கு நம்ம 15 மினிட்ஸ் மைனர் டைம் ஃப்ரேமாக பார்த்து என்ட்ரி எடுக்க போகிறோம். 4 ஹாருக்கு 15 மினிட்ஸ் மைனர் டைம் ஃப்ரேமாக பார்த்து என்ட்ரி எடுக்க போகிறோம். 15 மினிட்ஸ் நம்ம மேஜர் டைம் ஃப்ரேமாக பார்த்தீங்கன்னா 1 மினிட் என்ட்ரி எடுக்க போறீங்க. ஸோ இதுதான் கிளியரு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் என்னோட மேஜர் டைம் ஃப்ரேம் 1 ஹாரையும் 5 மினிட்ஸ் அப்படின்றது என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேமாகவும் நான் இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ரீசெண்டாக. ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிறதால இந்த விஷயத்த உங்களுக்கு நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம். ஸோ இனிமேட்டு வர காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டிஸ்கார்ட் கம்யூனிட்டிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹாரும் உங்களுக்கு 4 ஹார்ஸோட வீடியோஸ் 1 ஹவரும் 4 ஹவருக்கான சார்ட்ஸும் கிடைக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ 4 ஹவரில் நீங்கள் பார்க்கும்போது கோல்டு மேஜராக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. அதுக்கான இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்குது. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதே இப்போ நீங்கள் 4 ஹவர் டு டைரக்ட் 15 மினிட்ஸ் போனீங்க அப்படின்னா, ஒரு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இதுக்குள்ள நடந்திருக்குன்னு பாருங்க. இதே நீங்க 1 ஹாருக்கு போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் உங்களால பார்க்க முடியும். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இதுதான் ஒரு ப்ராப்பரான மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் கூட. சரிங்களா? ஸோ நம்ம படிச்ச இதை வச்சு பார்க்கும்போது இது மாதிரி இருக்கும் அப்படின்றது
இல்லாம இது மாரி இருக்குது தான். ஸோ இது ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, 1 ஹவர்ல பார்க்கும்போது லாஸ்ட் 1 ஹவர் வந்து இங்க தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் எங்கேயுமே இன்டியூஸ்மென்ட் எடுக்காமலேயே போயிருக்கு. சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இங்க எங்கேயுமே இன்டியூஸ்மென்ட் எடுக்காம தான் மார்க்கெட் மூவ் ஆன் பண்ணியிருக்குது. ஸோ லாஸ்ட்டா இன்டியூஸ்மென்ட் வந்து இங்க இருக்கு. ஸோ இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஷேடோ. ஏன்னா எல்லாமே பிஓயும் மிட்டிகேட்டட் இங்க நியர் பை இருக்கிற எல்லா பிஓயும். ஸோ அதுக்காக நான் இந்த ஷேடோ வந்து எடுத்திருக்கேன். இந்த ஷேடோ வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சுன்னா ஃபியூச்சர்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க எஸ்சிஓபி குடுத்துருச்சுன்னா 1 ஹவர்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம். 1 ஹவர்ல எஸ்சிஓபி குடுத்துச்சு அப்படின்னா 5 மினிட்ஸ்ல நீங்க நம்மளோட என்ட்ரி டைப்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து விஷயம். சரிங்களா? ஸோ வந்து நம்ம இனிமேட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 1 ஹவர் டு 5 மினிட்ஸ் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நீங்க வந்து 1 ஹவர் பார்த்துட்டு 15 மினிட்ஸ் பார்த்துட்டு 1 மினிட் பண்றீங்கனாலும் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ வந்து கோல்ட பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 ஹவரோட இதுதான் வந்து லோ. ஸோ வந்து நான் இது நம்ம குரூப்லயும் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஏரியால பையிங்க்கான பாசிபிலிட்டி இருக்கு கோல்ட பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏயுடி யூஎஸ்டி பார்த்துருவோம். ஸோ ஏயுடி யூஎஸ்டி பார்க்கும்போது உங்களுக்கு 1 ஹவர்ல என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ வந்து ஏயுடி யூஎஸ்டி வந்து 1 ஹவர்ல நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம் ஆல்ரெடி. இந்த ஏரியாலேருந்து செல் ஆகும்னு சொல்லிட்டு மார்க்கெட் செல்லும் ஆயிருந்தது. ஸோ மார்க்கெட்டோட இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருந்துச்சு. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற பிஓஐல தான் மார்க்கெட் டேப் பண்ணி கீழே விழுந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே பிரேக் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிட்டு அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்டாக 1 ஹவரில் மாறிடுது. சரிங்களா? ஸோ வந்து நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப்சைட் பிஓஎஸ் வந்து கொடுத்துருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மேலே மூவ் ஆன் பண்ணியிருக்கு. ஸோ மூவ் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இன்டியூஸ்மெண்ட் வந்து மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. சரிங்களா? இந்த விஷயத்த நீங்கள் வந்து கவனிச்சிடணும். ஸோ மார்க்கெட் வந்து இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கிறதால நம்ம வந்து ஹை கன்ஃபார்மு 1 ஹவரோடது. ஸோ இதுக்கு அடுத்த இருக்கிற பிஓஐ அதாவது டிசிஷனல் பிஓஐ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோ பாருங்க. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஹை லோ அகைன் மார்க்கெட் இங்கே ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த லோ எடுத்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் எடுத்திருக்கு. ஸோ அதால் இது நெக்ஸ்ட் இங்கே மார்க்கெட்டிங் லோ கிரியேட் பண்ணியிருக்கு. அகைன் மார்க்கெட்டிங் ஹை 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 எஸ் இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு அகைன் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. அகைன் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு லோ கிரியேட் பண்ணி ஹை கிரியேட் பண்ணி இங்கே லோ கிரியேட் பண்ணி ஹை கிரியேட் பண்ணி ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்த ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ ஆல்ரெடி மிட்டிகேட்டடு. அதுக்கு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோ இதுவுமே மிட்டிகேட்டடு, இந்த ஆர்டர் ஃப்ளோ இதுவுமே மிட்டிகேட்டடு. ஸோ வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அன்மிட்டிகேட்டடான ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இது எக்ஸ்ட்ரீம் பிஓஐயாக மாறிடும். ஸோ வந்து இப்போ நியர்பை இருக்கிற பிஓஐ அதாவது எல்லாமே மிட்டிகேட்டுன்றதால இந்த 3 ஆர்டர் ஃப்ளோலையுமே எங்கேயாச்சும் ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பிக் ஒன்று வச்சிருக்கு. ப்ரீவியஸாக 2 கேண்டலோட லிக்விடிட்டியை எடுத்துருக்கு. சரிங்களா? இது ஒரு வேலிடாக இருக்கலாம். ஸோ அடுத்த ஸ்விங்கும் பார்ப்போம். அடுத்த ஸ்விங்கை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆர்டர் பிளாக்கும் கிடைக்கல. அதுக்கு அடுத்த ஸ்விங்கு பார்க்குறோம். இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிட்டிகேட்டட் தான். ஸோ ஆர்டர் பிளாக் கிடைக்கல. இந்த தான் வந்து வேலிடாக இருக்கும். அப்போ இதுதான் வந்து 1 ஹவரோட டிசிஷனல் பிஓஐ. ஸோ மார்க்கெட் வந்து 1 ஹவரோட டிசிஷனல் பிஓஐ. அதாவது இங்கே வந்து என்னன்னா இந்த ஏரியாவில் நம்மளுக்கு இன்டியூஸ்மெண்ட் ஃபெயில்ட் ஆயிருச்சு. மேபி இந்த கேண்டலுக்கு அடுத்த கேண்டல் எஸ்ஓபி நடந்துச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். சரிங்களா? சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் ஃபெயில்ட் ஆயிருச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட இந்த ஹையை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம செல் பண்ணலாம். சரிங்களா? இது ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா ஏன்னா டிசிஷனல் எக்ஸ்ட்ரீம் பிஓன்றது வந்து கீழே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 5 மினிட்ஸில் இப்போ எக்ஸாம்பிளாக இங்கே வந்து உங்களுக்கு வந்து எஸ்சிஓபி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 5 மினிட்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டாக வந்திருக்கும். ஒரு ஹையை பிரேக் பண்ணி ஒரு இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் பண்ணி இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற பிஓஐஸில் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இதுதான் ரூல். சரிங்களா? ஸோ வந்து இப்போ ஏடி யூஎஸ்டி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ ஜிபிபி யூஎஸ்டியோட 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜிபிபி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இது மார்க் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ
ஸோ வந்து மார்க்கெட்டோட ஹை இதுதான்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல GBP/USD வந்து அப்சைட் பிரேக் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ பிரேக் பண்ணி மேலே போயிட்டு மார்க்கெட் இங்கேருந்து வந்து லாஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துப்போம். ஸோ வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இது க்ளோஸ் வைக்கல. மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் POI போய் மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சூப்பர். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறமேட்டு இருக்கிற PO பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் வச்சிருக்கு. அகைன் மார்க்கெட் இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, இது இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவரோட இன்டியூஸ்மெண்ட்டு இதுதான் இருக்குது GBP/USD பொறுத்த வரைக்கும். ஸோ மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற கிளியர் POI அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் POI-ஆ இருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆர்டர் ஃப்ளோவும் இங்கே மிடிகேட்டடாக தான் இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பவர்ஃபுல்லான இதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து மிடிகேட்டட். சரிங்களா? எல்லா ஆர்டர் பிளாக்கும் மிடிகேட்டடு. ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ஹை டு இங்கே லோ வச்சுட்டு இங்கே ஒரு லோ வச்சு ஹை வச்சிருக்கு. இந்த ஏரியா கொஞ்சம் அன்மிடிகேட்டடாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இதுவுமே அன்மிடிகேட்டட் தான். அதுவும் புரிஞ்சுக்கோங்க. இதுவும் இதுவுமே அப்போ இது ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது தான் டிசிஷனல் POIன்றதால நான் இதை எடுக்கல. ஸோ இதுதான் எடுத்திருக்கோம். மார்க்கெட் இந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் இது பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் POIன்றது உங்களுக்கு வந்து தெரியும் ஆல்ரெடி. சரிங்களா? ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிடிகேட்டட் தான். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் வருது. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீம் POI-ஆ இருக்கும். சரிங்களா? இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா EUR/USD நம்மளோட ஃபேவரட் கரன்சி. ஸோ EUR/USD பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி வந்து மார்க்கெட் 1 ஹவர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் கரெக்டான POI-ல டேப் பண்ணி தான் போயிருந்தது. நம்ம 15 மினிட்ஸில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு போன மாதிரி ஒரு சினாரியோ கொடுத்துருந்தது. பட் ஆனால் 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் போயிருக்குது. இப்போ மார்க்கெட்டோட இன்டியூஸ்மெண்ட் இதுதான். சரிங்களா? இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற டிசிஷனல் எக்ஸ்ட்ரீமு எல்லாமே இந்த POI தான். POIக்குள்ள வந்து ரியாக்ஷன் நடந்தால் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிடுச்சு SEOB ட்ரை வச்சிருச்சுன்னா இங்கேருந்து பை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ மைனர் டைம் ஃப்ரேமில் போய் 5 மினிட்ஸில் போய் நீங்கள் ப்ரிசைஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு TPS வந்து டார்கெட் பண்ணலாம். அல்டிமேட்டாக ஹையை டார்கெட் பண்ணுங்கள். பார்ஷியலில் நடுவில் எடுத்தீங்கனாலும் 1:3ல அல்டிமேட்டாக ஹைஸை டார்கெட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை ஹைஸை டார்கெட் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட்ன்றது வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து ஹைஸை வந்து டார்கெட் பண்ணுங்கள். மினிமம் பார்ஷியல் வந்து நீங்கள் வந்து 1:3ல எடுங்க. ரெஸ்ட் ஆஃப் த பார்ஷியல் எல்லாமே நீங்கள் வந்து ஹையில் எடுங்க. ஸோ எடுக்கும்போது தான் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். சரிங்களா? ஓகே ரைட். தேங்க்யூ.